வாழ்நாளிலே மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னால் இதுதான். வாழ்நாளே மறக்க முடியாதான்னு சொன்னாலும் நேற்று ஒரு நாள் மாமா, அடுத்த கவிதாஸ் அண்ணா, அடுத்த வந்து அக்கினி, நம்ம நூரெலியா பார்க்கும்போது வாகனத்தில் போகிறோம். வந்துட்டு போவைக்குள்ள வந்துட்டு நல்ல வேகமாக போகிறோம். போவைக்குள்ள அந்த ரோட்டு வந்து இல்லாத போல் அந்த ரோட்டில் கீழே விழுவோம். அப்படி நெஞ்சு வந்து சாலைன்ற கண்ணால கொட்டுப்பட்ட கண்ணீர் அந்த இடத்துல உண்மையா சம்பவம். நான் அதை உண்மையா நான் உங்களோட இடத்தையும் வந்து நான் காட்ட போறேன். எந்த வயசுக்குள்ள உண்மையா அம்மா அந்த சுடுவையிலுக்கான நடந்து ஓடி வந்ததா. அம்மாவுக்கு தான் முதல் தடவை கோல் வருது. எங்களோட ஃபேமிலிக்காண்டி எங்களோட குடும்பத்துக்காண்டி மாமாக்களுக்காண்டி வந்து நிறைய பேர் வந்து நிறைய வேண்டுதல் செஞ்சுக்காங்க. எஸ்கே ஃபேமிலி குடும்ப சார்பாக வந்து கடவுள் சார்ந்த ரொம்ப அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் அனுஷியா. ஓகே, இன்றைய தினம் வந்து நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து வளமையை போல் வந்து எங்களுடைய வீட்டுக்கு இருக்கிறோம், வெளியால் வந்து இருக்கிறோம். சரி, ஓகே. அப்போ இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய உறவுகள்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் வந்து நாங்கள் கதைக்க போகிறோம். நம்ம அதை வந்து என்ன சம்மந்தமாக சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல விஷயங்கள், நேற்று நடந்த சம்பவங்கள், அதை குறித்து வந்து நாங்கள் வந்து இன்றைய தினம் வந்து கடவுள் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற அறிகுறிகள் சிலதை வந்து நாங்கள் இன்னைக்கு நிஜமாக காணிக்க போகிறோம். ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதர் வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு, இப்போ முதலாவது விஷயம், அதாவது இந்த வீடியோக்கான முதலாவது விஷயம் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து இப்போ கொஞ்ச நாட்களாக வந்து நடந்த பிரச்சனைகள் வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம அதாவது வந்து நடந்த பிரச்சனை வந்து தெரியாத ஆட்களே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேருக்கு வந்து எல்லா உறவுகளுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ உண்மையிலே தினம் வந்து நேற்றைய தின நாள் வந்து இந்த வாழ்நாளில் கூட மறக்கலாத நாள்ன்று வந்து நேற்று நாள் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே வந்து வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவுதான் வந்தாலும் ஆனால் இதை விட ஒரு சந்தோஷம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏமா நிறைய இருக்குதான், ஆனால் இது வந்து டபுளான சந்தோஷம். நேற்றைய தினம் நடந்தது உண்மையிலே வந்துட்டு வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். சரி, ஓகே. அப்படி கேட்கல வந்துட்டு அது என்ன சம்பவம்னு சொல்லி நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. வந்துட்டு எங்களுடைய மாமா, அடுத்த கவிதாஸ் அண்ணா, அடுத்த வந்து அக்கினி, 3 பேரும் வந்து நேற்றைய தினம் வந்து புன வந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. நான் அப்போ விடுவிக்கப்பட்டுள்ள நேரம் வந்துட்டு அப்போ நேற்றைய தினம் நான் காலையில் வந்துட்டு நானும் அம்மா வந்து மூலிகையெல்லாம் குளிச்சு போட்டு, அப்போ அம்மா கோட்ஸுக்கு வர மாட்டா, நான் தான் வந்து கோட்ஸுக்கு வசந்த நாங்களோட வந்து போனாங்க. வந்து அப்போக்குள்ள வந்துட்டு கடவுள்கிட்ட நாங்கள் வேண்ட செய்வோம் போட்டு எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டு போயிருந்தோம். வந்துட்டு அப்போ ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நின்றுட்டு கடவுளை நானும் மாமா வேண்டது செஞ்சு விட்டு, அப்போ மாமாவுக்கு உண்டியலில் வந்து காசும் வந்து போட்டுட்டு தேங்காயம் வந்து 3 பேருக்குமே வந்து உடைச்சிட்டு தான் வந்துட்டு நான் நேற்றைய தினம் கோர்ஸுக்கு போனான். அப்போ கோவைக்குள்ளே யோசிச்சு போகிறேன். உண்மையிலே வந்து இந்த மனசு சொல்லிக்கொண்டு இருந்தது வந்து இந்த முறை எப்படியாச்சும் வந்து நான் மாமாவுக்கு ஒரு நல்ல 11 வரும்னு சொல்லிக்கொண்டு இருந்தான். அப்போ இருந்துட்டு யோசிச்சு கொண்டு கேட்கல வந்துட்டு கிருஷ்ணகுமார் சிவராசன் சொல்லி மாமா கூப்பிடைக்குள்ள எனக்கு எப்படி சொல்றது வந்து எங்கேயோ ஒரு வாகனத்தில் மேல பக்கங்கள் இல்லை வாகனத்தில் கொண்டு போவைக்குள்ள வந்துட்டு வாகனத்தில் நூரெலியா பார்க்கும்போது வாகனத்தில் போகிறோம். வந்துட்டு போவைக்குள்ள வந்துட்டு நல்ல வேகமாக போகிறோம். போவைக்குள்ள அந்த ரோட்டு வந்து இல்லாத போல் அந்த ரோட்டில் கீழே விழுவோம். அப்படி நெஞ்சு வந்து அந்த தில்லுன்னு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு சட் அடிச்சு கொண்டு இருக்கு. அப்போ என்ன கடவுளை ஆஜிப்பா நீ தான் கருணை சொல்லி கொண்டு இருந்துட்டு அப்போ ஒரு பக்கம் கை நடுங்குது. அப்போ நடங்குக்குள்ள வந்துட்டு மாமா கூப்பிடுறதுனால வசந்தனாக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்துட்டு நேற்றைய தினம் வந்துட்டு அப்போ வசந்தனா வந்து உள்ள விட்டா வந்துட்டு அது கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. சரி, அதே இருக்கக்குள்ள வந்துட்டு அப்புறம் மாமான பேரையும் வந்து கூப்பிடைக்குள்ள வந்துட்டு சரியா பயந்து போனா. அப்போ பயந்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கருணை ஒன்று எங்களுக்கு அந்த கடவுள் வந்து தந்திருக்காரு. என்ன உண்மையில வந்துட்டு அதை நினைக்கும் போது வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்போ நான் இப்படியா வந்து போட்டு அப்போ அம்மாக்களுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு பார்த்தா அப்போ வெளியால் போகலாம் போட்டு என்னால் வந்துட்டு அப்போ ஆரம்பமாக சொல்லியிருந்தது. அதுக்கு முன்னாடி அப்போ அங்கே நல்ல சம்பவம் நல்ல செய்தி வந்து எங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்போ அதுக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு. எங்களுடைய வீட்டு பகுதிக்கும் ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு. அப்போ அந்த சம்பவத்தை வந்து நாங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்களோ அம்மா வந்து கேட்டு என்ன நடந்தது. உண்மையிலே கடவுள் இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் கடவுள் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா இது உடனே வந்து எல்லாருக்கும் மட்டும் செய்ய மாட்டார் தான். எல்லாம் ஏற்ற வேலையில் எல்லாம் சரியாக வரும்.
அப்போ சில வேளையில நாங்கள் வந்து தளர்ந்து போடுறாங்க. உண்மையில தம்பியை குறித்து ஒவ்வொரு தவணைக்கும் இப்போ நான் வந்து மறக்கப்பட்டிருக்கேங்கள கொஞ்சம் மனசுக்குள்ளால சோர்வடைஞ்சு போடுறாங்க. ஆனாலும் வெள்ளம் கொண்டு திடமாக இருந்த நாங்கள் கடவுளோட நம்பிக்கையோட பெரிய வள்ளிக்கு உண்மையில வீடியோ அவுட் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க. அது போய் எங்களோட தம்பி என்று இல்லாமல் கவிதா சாக்கினி அக்கள் எல்லாருக்குமா சேர்த்து தான் நாங்கள் 3 பேருக்குமே சமண உண்டியெல்லாம் காசு போட்டாலும் சரி தான், அர்ச்சனை செய்தாலும் சரி தான், தேங்காய் உடைச்சாலும் சரி அவங்கள 3 பேருக்குமே செய்தது. அப்போ நான் வந்து ஒரு கோரிக்கை மனசில் வச்சுருந்தேன். நான் என்னென்னு சொன்னால் அந்த பெரிய வள்ளியிலேருந்து தேங்காய் உடைக்க போகிறோம் தம்பின்ற வழக்கு வந்து புதன்கிழமை. அப்போ உண்மையிலே எனக்கு ஒரு நம்பிக்கையோடு நான் அந்த மனசால இதண்டி கொண்டு போய் அந்த பெரிய வள்ளியிலேருந்து கோயிலில் போய் தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் உடைக்கல அந்த மனசில் நான் உடைக்கிற ஒரு விதத்தையும் பார்த்தேன். நான் அப்போ பார்த்ததுல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அது அப்போ பார்த்தால் உண்மையில தேங்காய் அடித்த விதம் வந்து சும்மா அந்த மாதிரி தான் கிடந்துச்சுது. அப்போ அது சரி அது முடிஞ்சு போட்டு நம்பிக்கையோடு வந்து நேற்றைய தினம் வந்து வழக்கு. அப்போ அதுவும் நானும் காலையில் ஒழும்பி குளிச்சு முழுகி போட்டு அஸ்தினாக்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டு எங்களோட அந்த முச்சந்தி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து நேற்று தினம் போய் அதே மாதிரி தான் 3 பேருக்கும் ஒரு நிச்சயத்தை ஒரு நேற்று செய்து உண்மையாக அந்த மனசால என்ற கண்ணால் கொட்டுப்பட்ட கண்ணீர் அந்த இடத்துல என்னன்னு சொன்னால் இது ஒரு ஃபைனல் அன்னைக்கு சரியா 45 நாள் இன்றைக்கு எப்படியாவது நம்பிக்கை இப்போ நான் வழங்கணும் என்று சொல்லி அந்த கடவுள்கிட்ட போய் நல்லா முறைப்பாடு செய்துட்டு வந்து சரி எல்லாரும் போயிட்டாங்கன்னு போனாச்சு. அதுவும் நான் நேற்றைய காலையில் வந்து இங்கே இட்லியை வச்சுருந்தேன் சாப்பாடு. அப்போ எங்கள்கிட்ட அம்மா வந்து சாறு விட்டு இருந்தவங்க. அப்போ அம்மாவுக்கு கொண்டு போய் அந்த சாப்பாடை கொடுத்துட்டு நான் சாப்பிடல. அப்போ அம்மாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு இங்கே வந்தேன் நான் வீட்டை. அப்பாவுக்கு நேற்று வேலையில் தானே. அப்போ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போவோம்னு சொல்லி வந்து எனக்கு தொண்டை அடைச்சிட்டு நேற்று பிள்ளைநந்தில் கத்துல சின்னம் வந்து அப்பா வந்து கிணத்துல நின்றது. அப்போ நானும் கிணத்துல மோங்களி போட்டு வந்து வைக்கதானே. இப்போ மூத்தக்களி போட்டு வந்து எங்கட இப்போ நாங்கள் இந்த இருக்கிற வளவில் 3 வாசல் அதாவது எங்களோட அவுட்கோல் வாசலுக்கு நேர் நான் மூத்த துளைச்சி கொண்டு நிற்கிறேன். எங்கள் இந்த பூவச மரம் இருக்கல்லோ உண்மையாக சம்பவம். நான் அதை உண்மையாக நான் ஒரு உங்களோட இடத்தையும் வந்து நான் காட்ட போகிறேன். எந்த வயசுக்குள்ள நான் அப்படியானது ஒன்று நான் பார்க்கல. எனக்கு தேகமெல்லாம் புள்ள இருக்குது. அப்போ சரி என்று போட்டு வீட்டை வாரன் இந்த கோல் வாசலில் நிற்கிறேன். மூத்தத்தில் வச்சு கொண்டிருக்கிறது எங்களோட இந்த பூவரச மரத்தில் எதிர ஒரு வெள்ளை நாகம். இந்த வயசுக்குள்ள நான் கண்டறியாத ஒரு வெள்ளை பாம்பு வெள்ளை நாகம். அப்படி நான் மண்டையை கண்டுட்டேன். அதில் மண்டையில் இருந்து சக்கரம் இருந்ததை நான் கண்டுட்டு அது சக்கரம் இருந்ததை கண்டது நாகபாம்பு தெரியும். அதை விட அந்த வெள்ளை கலர் நாகத்தை கண்டதும் இன்னும் கத்து நான் தெரியுமா. அப்பா இன்னும் ஓடி வந்ததுன்னு தெரியாது. ஓடி வந்த உடனே என்ன செஞ்சிருக்கேன் அந்த பூவரசம் பொந்துக்குள்ளே போட்டுது. அப்பா கண்டது அந்த வால் பகுதியைத்தான் உள்ளுக்குள்ள போனதை நீங்க அதுதான். அப்ப உள்ளுக்குள்ள போட்டுது. அப்ப சரியென்று போட்டு காட் பண்ணி கொண்டு நிக்கிறோம். கடவுளே மாயவா முருகா நீதான் கொண்டு இப்படியே கும்பிட்டு அப்படி நிக்கிறேன். நான் ஏன் அப்படி ஒரு பாம்பு வர்றதுன்ற உண்மையா எனக்கு அதுல பலாபலம் எனக்கு என்னன்னு தெரியாது. நன்மைக்கோ தீமைக்கோ எனக்கு தெரியாது. உண்மையா அந்த மரத்தை பார்த்து இப்படி கும்பிட்டு கொண்டா நின்று நினைச்சிடான் மாயவா அப்படி ஒன்று தரிசனம் தந்திருக்கிறேன் நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது. இப்படியே ஜோதிச்சு கொண்டு அம்மாவுக்கு கோல் அடிச்சிடான். சாந்தினி விட்ட நிக்கக்குள்ள அம்மா இப்படி விட்ட என்ன பாம்புன்னு சொல்ல உண்மையா அம்மா அந்த சுடுவெயிலுக்கான நடந்து ஓடி வந்தவா. அதுக்கு முதல் ஜீவாவும் அபியும் வந்து மண்ணெண்ணெய் கொண்டு வந்தவங்க. அப்போ எனக்கு என்ன சொல்கிறது அது என்ன மறந்து இந்த பாம்பு என்ன வயசுக்குள்ள நான் காணையிலேன்னு போட்டு மண்ணெண்ணெய் வந்து சைட்டெல்லாம் தொலைச்சினாங்களா. அப்போ அப்பா சொல்லிச்சிருந்தாலும் அது நாகம்தான். அதுக்கு மண்ணெண்ணெய் வந்து அதில் முதுகில் படக்கூடாது. அப்போ சரியென்று போட்டு அந்த சைட் மரம் எல்லாம் தெளிச்சு போட்டு பார்த்தாலும் எங்கே போனதுன்னு தெரியாது. அப்போ அந்த பாம்பை வந்து மரத்துக்கிட்ட கண்டு விறுவிறுக்க நான் அம்மாக்கெல்லாம் பார்த்து கொண்டு நிற்கிறோம். எங்கள்ட அம்மா ஓடி வந்து பாம்பை பார்த்து கொண்டு நிற்க அம்மாவுக்கு தான் முதல் தடவை கோல் வருது. தம்பிக்கு இப்போ நான் விட்டாச்சு. அப்போ உண்மையாக நான் இந்த இடத்துல ஏன்னு சொல்ல உண்மை சம்பவத்தை வந்து பொய்யான விஷயம் இல்லை, உண்மை சம்பவம். அப்போ நான் இப்போ அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று யோசிச்சேன். நான் அட கடவுளே வந்து எனக்கு நேரடியாக தரிசனம் தந்திருக்கிறார், நீ கவலைப்படாத, இன்றைக்கு தம்பிக்கு கண்டிப்பாக புனா வழங்கப்படும்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் அந்த பாம்பை எப்படி அண்ணாந்து பார்த்து கொண்டிக்க அம்மாவுக்கு கோல் வந்துச்சு. அப்படி இருக்கு. அப்போ கடவுளை உண்மையிலே இருக்கிறார். நாங்கள் பல விஷயங்கள்ல வந்து பின்னோக்கி போயிட்டு மனம் சோர்ந்து போனாலும் ஆனால் கடவுள் நம்பிக்கை என்றைக்குமே கைவிடக்கூடாது. நாங்கள் எப்போ மனம் தளராமல் கடவுளை தேடி கொண்டு வரைக்கல அது எங்களுக்கு மழை போல துன்பம் வந்தாலும் அது பனி போல கரையை செய்யும். அதுக்கு பிறகு பார்த்தால் அப்பா நானும் காட் பண்ணிட்டு நிற்கிறோம். இது எங்கே ரங்குது எங்கே வருது போகுதுன்னு பார்த்தா கடவுளே அது எப்படி கண்ணில் வந்துச்சுது எப்படி மறைஞ்சதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு ஜீவாவுக்கு ஒரு பயம் வந்துட்டுது. அவங்க சின்ன பிள்ளைலாம் எனக்கே உண்மை அந்த வெள்ள நாகம் வீட்டுக்கு வந்தது முதல் தடவை. அதுக்கு பிறகு யோசிச்சு அந்த கடவுள் தான் அப்படி வந்துட்டானோடு அந்த பாம்பு நின்ற மரம் வந்து மேல் கட்டில அதுக்கு நேராக 2-3 பூவரச மரம் வந்து பிணைஞ்சு நிற்கிது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா அந்த பூவரச மரம் வந்து ஒரு பக்கம் முக்கி கிடந்தது.
அதுவும் பச்சை மரம் தான் உக்கி கிடந்தது. அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் மண்ணெண்ணெயை விட்டுட்டு கீழே கொளுத்தி விட்டுட்டேன். என்னன்னு சொன்னால் அதுக்கு மேலே படக்கூடாதானே, அதில் வெக்கப்பட்டாலாச்சும் அது ஓடுமண்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சும்மா மரம் தான் எரிஞ்சு போய் கிடக்குள்ளே பாம்பு எங்கே வந்தது என்னன்னு மறைஞ்சதுன்னு தெரியல. நான் பாம்புன்னு சொன்னால் வாழ்க்கையில நிற்காது. அப்போ அதை விட நேற்று அப்பா சலூனு போய்க்கல ஒரு ஐயா சொன்னாராம், ஞாயிற்றுக்கிழமையில தான் பாம்பு நாகப்பாம்புன்னு சொல்லல, அது புதன்கிழமையிலையும் அந்த நாகம் வர்றது நன்மைக்கு தான் வரும். அது வந்து வெள்ள நாகம்ன்றது கடவுளுக்குரிய ஒரு இது, அது உங்களுக்கு ஒரு நன்மை காரியமாக தான் வந்து தரிசனம் காட்டிட்டு போயிருக்காண்டு. உண்மையில நாங்களோட வேண்டுதல் வந்து அது பொய்யா போனது இல்லை. சில வேலையெல்லாம் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்து கூட ஒவ்வொரு காலமும் இப்படி மறக்கப்படையில மனசால் ஒரு சோறு இருந்தாலும் கடவுள் நேற்று இந்த மந்தங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் காட்டி இருக்கிறார். உண்மையிலேயே இவ்வளவு நடந்தது உண்மை சம்பவம். அந்த மரத்தை வந்து நான் உங்களுக்கு காட்ட போனேன். அந்த அந்த மரத்தை காட்டி கொண்டு கேட்கல பிரான்ஸ்ல அந்த ஒரு அண்ணா கோல் அடிச்சு கதைச்சு கொண்டு கேட்க நான் நேரடியாக அந்த அண்ணாவுக்கு வந்து அந்த மரம் எல்லாம் காட்டினான். அதே போல் இன்னும் ஒரு ஆக்களுக்கு வந்து அந்த மரத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு நான் என்ன இப்படி நின்றது நாங்கள் இதில் கீழே தான் நெருப்பு வச்சது, அது எங்கே போனதுன்னு தெரியலை, மாயமாக மறைஞ்சிட்டு. மற்ற ஒரு ஆள் சொன்னார், நான் நேற்று கடையை போய் சொன்னார், ஞாபகம் வந்து அது நேரம் புதன்கிழமைனா மாயவிட்ட நாளாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நினைக்காங்க, புதன்கிழமைனா மாயவிட்ட நாளாம், அதால் பாம்பு வந்தால் பிரச்சனை இல்லை. நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை, எப்படா வெள்ளிக்கிழமை நாளைக்கு விடிய போதுன்றிருக்கேன். ஏன்னு சொன்னால் மறுபடியும் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நான் இன்னொரு நேர்த்தி ஒன்றுக்கு அதையும் செய்து போட்டு, முதலாவது ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அங்கட வள்ளிபுர கோயில் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தானே, அதுக்கு பக்கத்துலான் இருக்குது. 2 கோயிலையும் போய் நாளைக்கு கும்பிட்டுட்டு வந்து தான் மிச்சம் அழுவேன். ஆனால் உண்மையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில வந்து கடவுள் வந்து இப்படி ஒரு தரிசனத்தை வந்து செஞ்சுக்கான வீட்டை வந்து எல்லாருக்கும் வந்துட்டு லைஃப்ல சந்தோஷம் ஒன்று சொன்னால் இதுதான் வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாது சொன்னால் அப்படி என்னன்னு சொல்கிறேன். இவ்வளோ நாளாக நாங்கள் வீடியோ போட்டிருப்போம், ஆனால் அது வந்து என்ன சொல்கிறேன், வீடியோக்காண்டி சும்மா தான் சிரிச்சு நாங்கள் தவிர இப்போ தான் மனசார சிரிச்சு மனசார வந்து இப்போ நேற்றைய தினம் கூட சந்தோஷத்தில் சாப்பிடுன்னு சொல்லாங்க. அடிக்கிற இப்போ முதல்ல சொன்னால் பக்கியா இருந்தது, இப்போ அடிக்கிற காத்து வந்து பேசி போல இருக்கு. அப்படி காத்துமே வாழ்நாள்லேயே மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னால் இதுதான். வாழ்நாளே மறக்க முடியாதான்னு சொன்னாலும் நேற்று ஒரு நாள் நேற்று நடந்த சம்பவம் வந்து உண்மையில வந்துட்டு அப்படி ஒரு சந்தோஷம். சரி ஓகே, அப்போ அதை தாண்டி உண்மையிலே வந்து நாங்கள் நினைச்ச போல வந்துட்டு 3 பேருமே ஒண்டா பிடிபட்டு 4 பேர் பிடிச்சிட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி 3 பேருமே வந்துட்டு ஒண்டா வந்துட்டாங்க. நம்ம அதுவும் வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ இந்த விஷயத்துல வந்து நாங்கள் சொல்லிப்போம் வந்துட்டு இப்போ மாமாவுக்கு வந்து பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அப்போ இந்த மாமாவோட பிரச்சனை வந்து இப்போ எல்லாம் முடிஞ்சுது. நம்ம அதை விட உண்மையாது இப்போ எங்கட வேண்டுதலுக்காண்டி இல்லை, எங்கட வேண்டுதலும் நிறைவேறினது. அதை தாண்டி இன்றைக்கு எத்தனையோ மக்கள் எத்தனையோ அன்பான உறவுகள் வந்து நேற்றைய தினம் எனக்கெல்லாம் அவ்வளோ கோல் தெரியுமா. ஒரு அக்கா கூட நேற்று பூசை ரூமில் அப்படியே இருந்தவா. அப்போ இருக்கிறாண்டு போடு எனக்கு கோல் வந்த கையோட முதலாவது நான் அந்த அக்காவுக்கு கோல் எடுத்தேன். நான் ஆன்சர் இல்லை, அப்போ எனக்கு விளங்கிட்டு ஓகே வேணும் அங்கே இல்லை நிறைய விட்டு உடனே மெசேஜ் பண்ணினான். அதுக்கு பிறகுதான் அந்த அக்கா வழியால் வந்தவன். அப்படி உண்மையிலே எனக்கு எத்தனையோ ஒரு அன்பான உறவுகள பிரார்த்தனை நிமித்தம் தான் உண்மை எல்லாமே நல்ல மாதிரி நடந்திருக்கு. எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லணும். நம்ம உண்மையில வந்துட்டு எக்கச்சக்கமான பேர், அதாவது இங்கேண்டில் சகல ஏரியாலையும் சகல நாட்டிலேயே வெளிநாட்டிலேயே உள்நாடோ இந்த மாவட்டமோ சகல இடத்துலேயே வந்துட்டு எங்களோட ஃபேமிலிக்காண்டி எங்களோட குடும்பத்துக்காண்டி மாமாக்களுக்காண்டி வந்து நிறைய பேர் வந்து நிறைய வேண்டுதல் செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே சொல்ல பார்த்தீங்க சொன்னால் எவ்வளோ பேர் வந்து அந்த தீ குளிக்கிறது அந்த காவடி எடுக்கிறது அது வந்து ஒரு அன்பான ஒரு வெளிப்பாடு. எல்லாரும் இப்படி நேசிச்சுக்கிறோமே, அதை விட ஒரு சைவாக்கள் எல்லாம் வந்து நேர்த்தி கடன் வச்சிருக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து எனக்கு காணொலியாக போட ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போடுறாங்கல்லாம். அப்போ உண்மையில நேற்று தம்பியை விட்டது பெரிய சந்தோஷம். அதை விட பெரிய அளவிலான சந்தோஷம் என்னன்னு சொன்னால் எனக்கு அந்த கோயிலால் வந்து இப்படி பாம்பு வந்து தரிசனம் காட்டினது. அதே டைமில் அம்மா மந்தியில் நிற்க உடனடியாக எங்களுக்கு தான் முதல்ல கோல் வந்தது. அந்த பாம்பு பார்த்து கொண்டிக்கல இப்படி பார்த்து கொண்டிக்கிறே அம்மாவுக்கு கோல் வருது. அது இன்னும் ஒரு டபுள் மடங்கான ஒரு சந்தோஷமாக இருக்கு. உண்மையிலே இந்த வயசுக்குள்ள நான் அப்படி ஒரு அற்புதத்தை காணையில்லை. உண்மையிலே வந்து இப்படி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்தது. ஆனால் யூடியூப் சேனல் வந்த மூட்டமே வந்துட்டு எங்களை நேசிக்கிற உள்ளங்கள் வந்து உண்மையிலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிகளை வந்துட்டு உண்மையிலே எப்படி சொல்றாங்க, மனசே சிரிக்குதுன்னு சொல்லாமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படி அப்பா சொல்லலாமே இந்த வாட்ஸ்அப்பில் கூட வந்துட்டு
நேற்றைய தினம் சரியா ஒரு 1 மணிக்கு பிறகு வந்த கோல்னு சொன்னா எக்கச்சக்கமான கோல் மெசேஜ்லேருந்து எல்லாமே வந்திருந்த வந்துட்டு உண்மையிலேயே எங்களை நேசிச்சு பார்க்குற உள்ளங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே அவங்க கூட வந்துட்டு எங்களுடைய ஃபேமிலியில ஒருத்தவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி பாசம் வச்சுக்காங்க. தங்களுக்கு கூட வந்துட்டு ஒரு விதரம் பிடிக்காதவங்க வந்து கூட வந்துட்டு இப்போ எங்களோட மாமாக்காண்டி வந்துட்டு எவ்வளோ விதம். இப்போ சொல்ல போனால் வந்து இப்போ கிட்டல கூட வந்து ஒரு அக்கா வந்துட்டு எஃப்னால இருக்காங்க கூட அவங்க கூட வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம இப்படி ஏதோ தீச்சட்டி இருக்க போறோம் அது கூட நாங்கள் போவோம் மேடம். போய் எங்கள் சேனல்ல வந்துட்டு 7 மணி சொன்னா வீடியோ போடுவோம், இல்லைன்னு சொன்னா போட மாட்டோம் உண்மையை சொல்லி அப்படி சொல்லி நிறைய உறவுகள் வந்திருக்காங்க. அவ்வளோ பேருக்குமே வந்து உண்மையிலே எங்களோட எஸ்கே ஃபேமிலி குடும்ப சார்பாக வந்து கடவுள் சார்ந்த ரொம்ப நன்றி. நம்ம உண்மையை அவ்வளோ உறவுகள் வந்து இருக்காங்க. ஸோ ஓகே அவங்க அப்படி சொல்லி ஒரு நபர் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா உண்மையில நான் அந்த நபருக்காண்டி கடவுள்கிட்ட ப்ரே பண்ண ஏனென்று சொன்னால் அந்த பெரிய வள்ளியில் ஆண்டு நாங்கள் உண்மையாக அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கதைக்க மாட்டேன், அதை இப்போ விட்டுட்டேன். ஆனால் அவரில் ஒரு தனிப்பட்ட இலக்கம் மட்டும் எனக்கு வந்துச்சு. அண்ட் அவருடைய வீடியோ வந்து நேற்று தினமும் நான் பார்த்தேன். நான் அதை ஏன் பார்த்தேன்னு சொன்னால் அந்த பெரிய வழியில் நாங்கள் இப்போ கோயிலில் போய் தேங்க உடைச்சு நாங்கள் தானே அப்போ அதே அவர் அந்த வீடியோ எடுத்து வச்சு வேறு இதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணி அதை நேற்று அவுட் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் முதல் நாள் சொன்னார் 23ஆம் தேதி அந்த வீடியோ வந்து அவுட் ஆகும்னு சொல்லி. அப்போ அவர் அந்த கதைச்ச விதமும் அவற்றை சனலையும் அவரையும் பார்க்கக்குள்ள மேலே பரிதாபமாக இருக்குது. இல்லை பரிதாபமாக இருக்காத நான் அந்த அவருக்கு அந்த நபருக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். எப்போவுமே நல்லதை நினைங்கோ, நல்லதே நடக்குமே. தீமையாக சிந்திச்சு மற்றவர்களை குறித்து தீமையாக பயன்படுத்தாதவங்க. அது வந்து எங்களுக்கு தான் கேடு. எங்களுக்கு முதலாவது கேடுன்னா எங்களோட ஆரோக்கியம் குன்றிப்போம். நாங்கள் உண்டு எங்க பாடு உண்டு எங்களுடைய வேலையை நாங்க பாக்குறோம், எங்களை நேசிச்சு பாக்குற உள்ளங்கள் இருக்காங்கன்னு சொல்லிக்கொண்டு மற்றது கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நான் முழுமையா நம்பிட்டேன். முழுமையா அதுக்காண்டி இவ்வளவு காலம் நம்பாமல் இல்லை. எப்பவுமே நான் சைவம் என்ற முருகா எனக்கு என்ற முதலாவது ஹஸ்பண்ட் சொல்லலாம். அப்படி சொல்ல போக என்ற முருகன் தான், அவர் தான் என்னுடைய முதலாவது இது. அப்போ அப்படியா இருக்கல எனக்கு வந்து கடவுள் நேற்று நம்ம வந்து பெரிய அளவில் ஒரு சந்தோஷமும் தரிசனத்தையும் காட்டியிருக்கிறான். அதை விட்டு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. சரி அப்போ அப்படி சொல்லிக்கணும். அப்போ டேட்டில் இருந்துட்டு எங்களுடைய அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. அப்போ உண்மையில வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் போன மாதம் வந்து வீடியோ போடக்குள்ள வந்துட்டு நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கோம். அதை வந்து எங்களுடைய சேனலில் வந்துட்டு இனிமேல் வந்து இந்த குக்கிங் வீடியோலாம் வந்து வருமானு சொல்லியிருந்தாங்க. அப்போ இனி வந்துட்டு எங்களுடைய வளமை போல வந்துட்டு எங்களுடைய சேனலில் வந்து வர்றது வந்துட்டு எங்களுடைய அழகான கிச்சனுக்குள்ளே வந்துட்டு அழகான முறையில் வந்துட்டு சமையல் குக்கிங் வீடியோ தான் வந்து வருமே. அதான் வந்து தொடர்ந்து இல்லை எங்களுடைய இடங்களில் வந்துட்டு நாங்கள் இருக்கிற ஊரில் வந்துட்டு எங்களால் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ண முடியுமோ வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அதே போல் வந்துட்டு குக்கிங்குக்கு சொல்லி ஒரு இடம் வந்து நான் வச்சுக்கோம். அதை வந்து இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சந்தோஷத்தில் வந்து இன்னும் வேலை தொடங்க இல்லை, ஆனால் தொடங்கப்போ வந்துட்டு அப்போ அந்த வேலை திட்டங்கள் நடக்கும். அப்போ இனிமேல் வந்துட்டு எங்களுடைய சேனலில் வந்துட்டு நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வருமானு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து சொல்லுவேன். இயல்பான அளவு சமையல் வீடியோ ட்ரை பண்ணுவோம். இல்லை இயல்பான அளவு ட்ரை பண்ணுவோம் வந்துட்டு அதை விட வந்துட்டு எங்களால் இயலாத காரணம்னு சொன்னால் கூட வந்துட்டு வீடியோ வராது. மற்றும்படி வந்துட்டு சோறா வந்து எங்களுடைய சேனலில் வந்துட்டு இனிமேல் வந்து வீடியோ வருமே. ஏன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் வந்துட்டு முடிஞ்சுது. அப்போ உண்மையிலே வந்துட்டு பெரிய அளவான சந்தோஷம். உண்மையிலேயே இப்போ தான் வந்துட்டு எங்களுடைய வாயை திறந்து நாங்கள் வாய் விட்டு சிரிக்கிறோமே. நம்ம முதல்ல வந்துட்டு சும்மா சிரிச்சிருந்தாங்க. இப்போ வந்து மனசார்ந்த சந்தோஷத்தோட வந்துட்டு எங்களை அறியாமலே வந்து சிரிப்பு வருது. வேணா சிரிப்பு சொன்னால் சந்தோஷத்தின் நிமித்தத்தால் வந்து இப்படி சிரிப்பு வருது. ஓகே அப்போ நேற்றைய தினம் கூட நானும் வசந்தண்ணாவும் தான் வந்து வீடியோ வந்து போடுந்தாங்க. நம்ம வந்துட்டு சந்தோஷத்தில் கேமரா ஆன் பண்ணுவாங்க. அப்படி வாரம் எடுத்துறது இல்லை ஃபோனில் எல்லா வீடியோக்களுக்கு அப்படி வாழ்நாளே மறக்கலாம் சம்பவம்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போ இதே வேளையில் வந்துட்டு அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்துட்டு இதான் வந்து எங்களுடைய முடிவு. அதை விட நேற்றைய நடந்த சம்பவங்களை வந்துட்டு எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை விட அம்மா சொல்லியிருந்தோம் வந்துட்டு இப்படி பாம்பு வந்துன்னு சொல்லி அதை கூட வந்து நான் பெருசாக அடைக்கல பூரா வீட்டை வந்து தான் ஃபுல் கதை கொண்டு தான் அம்மா கூட வந்துட்டு சித்தி விட்டு இருந்தவா அப்படி அம்மா கோல் அடிச்சு சொல்ல அம்மா வந்து உடனே இந்த வெயிலுக்குள்ள பறந்தடிச்சு இங்கே வந்து 2 நிமிஷத்தால கோல் வருது தம்பிக்கு வந்து புனை வந்து விட்டாச்சுன்னு சொல்லினேன். அது கூட வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அம்மாக்கள் இருந்துக்குமே. சித்தியாக கூட சொல்ல அப்படி ஆனந்த காணிரன்னு சொன்னா அப்படி ஆனந்த காணி தானே. சரி ஓகே அப்ப நாங்க ஏதாச்சும் நீங்க சொல்ல போறீங்களாமா? இல்ல நாங்க அந்த பாம்பு இடத்தை காட்டி வீடியோ முடிச்சு விடுவோம். ஓகே பாதியும் சொன்னா வந்துட்டு அப்படியே அந்த அப்ப காட்டுங்க அந்த பாம்பாடையாது யோசிப்பாங்க. சில பேர் வந்து என்ன மரத்தோட கருக்கிட்டாங்களோ அப்படின்னு இல்லை முருகா இதுல நிக்க. ஓகே பாதியும் சொன்னா உண்மையில வந்துட்டு ஆமா காட்டுங்க அம்மா எனக்கு தெரியாதான் மேடம். இந்த பாம்பு நின்றது அதுவும் இந்த கப்புல சரி இதெல்லாம் நின்றது பாம்பு அப்ப பறக்குது
அது வந்து dust. சரி இதுலதான் அந்த பாம்பு நின்றது, இந்த கெப்லாம் நின்றது. அதாவது எங்கட அவுட்கோல் வாசலுக்கு நேரம் இதுல நின்ற பாம்பு. நான் அப்பாவை கூட்டி கொண்டு வரக்குள்ள அது இதுல நின்று எல்லாம் மண்டையெல்லாம் இப்படி படம் எடுத்து காட்டிட்டு அது உள்ளுக்குள்ள போட்டு அந்த வருஷம் பொந்துக்குள்ள போட்டு இங்கே பாதி சொன்னா இதுக்குள்ள வந்து அந்த பொந்து மாதிரி இருக்கிற அந்த கீழே போற இடம் வந்து இருக்குது. அப்ப அதுக்குள்ள போனபடியால அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா படிவா அப்பா என்ன செஞ்சது மண்ணெண்ணெய் ஒன்றும் தெளிக்காம கொள்ளாம இருக்கக்குள்ளேயே வந்து அப்பா என்ன செஞ்சதுன்னா ஒவ்வொரு இந்த சைட் கட்டெல்லாம் தட்டினாங்க. ஏன்னா அது அங்கால போட்டு மட்டும் பார்த்தாலும் அது என்ன மாயமா மறைஞ்சுது. என்ன வந்து நான் கேட்டேன், நான் சொன்னாலும் அது நிற்காதான். பெரிய அளவில் ஒரு தரிசனம் காட்டிட்டு ஆள் போட்டு இந்த வந்து வாங்க எப்படிலாம் வந்துட்டு மரங்கள்லாம் வந்து கொளுத்தி இருக்கணும். இந்த நேற்று வந்து இங்க வரையும் நின்றது. சியா பச்சை மரம் இதுக்குள்ள ஒரு சின்ன கட்டு தாங்க அது நின்றது. அப்ப நாங்க சும்மா என்ன ஒரு வக்கையை காட்டிட்டு போட்டோம். பின்னரம் மூட்டை வந்து பார்த்தா கடவுளே என்னடா இந்த மரம் இவ்வளோத்துல எரிஞ்சு கட்டையாகி குறைந்தளத்துல நிற்கிது. பயத்துல சும்மா ஒரு தீக்குச்சி இதுக்குள்ள வச்சுட்டு போனாங்க. அது வக்கப்பட்டா ஓடுமாண்டு அது நாங்கள் இதெல்லாம் மண்ணில் போட்டாக்கு முதலே ஆள் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்த அது வாங்க மரம்லாம் வந்து எப்படி எல்லாம் எரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தா இப்படி காலுக்கு நின்றாலும் பாம்புன்னு சொல்லி அதோட வந்துட்டாப்பா இந்த மரத்துக்குள்ள வந்து இந்த வெள்ளநாகன்னு சொன்னா துப்புரவும் தெரியாதுல்ல. ஓ கடவுளே. நீங்கள் வந்து நேற்றைய தினம் இதுல கூட நீங்க கண் பார்த்துரு உங்களுக்கு கண்ணுக்கு வந்து தரிசனம் காட்டி போயிருக்கேன்னு. அதுவும் நான் கோயிலில் வந்து மூங்கலிட்டு நிக்க தஞ்சது. அதுல உண்மை அதான் சொல்றேன். எவ்வளவோ பிசா பாம்பு இங்க வந்தா கூட ஒரு நாளுமே எங்களோட கண்ணில் தென்பட்டு அதை வந்து நாங்கள் அடிச்சு சாப்பிட்டுருக்கோம். அது வந்து பிச பாம்பு. ஆனா இது என்னடா இதுல நின்றது மாயமா மறைஞ்சிட்டு இந்த கடவுளே. உண்மை சம்பவம் தானே. அதை விட உண்மையிலே நான் முக்கியமா இந்த இடத்துல ஒன்று திரும்ப என்ன எத்தனை தடவை சொன்னாலும் அது அடங்காத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா உண்மையிலே எங்களோட எஸ்கே ஃபேமிலியில எல்லாரையும் வந்து இவ்வளவு தூரம் நேசிச்சு அதை தாண்டி எங்களோட தம்பிக்காண்டி வந்து எவ்வளவு நேர்த்தி கடன்கள் எவ்வளவு இதை செய்து எவ்வளவு நிபந்தனைகள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. நேற்று தினம் கூட எனக்கு வந்து நான் கூட கோயிலில் போய் கும்பிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் பூஜை ரூமை விட்டு தம்பிட மறுமொழி வரும் வரைக்குமே சில வந்து அந்த அறையில் இருந்துருக்கு. அப்படி நிறைய பேர் ஒரு ஆள் 2 பேர்னு சொல்ல எல்லாருமே நிறைய ஆட்கள் தான். அப்போ உண்மையில எங்களை நேசிச்ச அனைத்து உறவுகளுக்குமே எங்கள் குடும்ப சார்பாக பெரிய ஒரு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ளாமல் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம்.